ஹாய், மழைக்கு இதமாக சூடாக ஒரு லிவர் சுக்கா சாப்பிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறமா கரம் மசாலா ஸ்பைசஸ், பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, 2 கீறின பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீட்ட வாக்கில் நான் கட் பண்ணியிருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கணும். இது வதங்கிறதுக்காக இந்த டிஷ்க்கு தேவையான சால்ட்டை நான் இப்போவே ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது போட்டு இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கணுங்க. ஸோ லேட்டராக நான் வந்து 1.5 தக்காளி, 1.5 தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதங்கணும். அண்ட் சைட் பை சைட் நான் வந்து இந்த லிவரை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். அண்ட் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் நான் வந்து இதை வாஷ் பண்ணிவிட்டேன் அந்த ஸ்மெல் போகிறதுக்காக. ஒன் மோர் வீடியோ நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஐம் ஸோ சாரி. இதில் நான் பின் பண்ணியிருக்கிற இந்த மசாலாஸ்லாம் நான் ஆட் பண்ணேன். என்னென்னா கரம் மசாலா, சில்லி பவுடர், அப்புறம் பெப்பர் பவுடர், மட்டன் மசாலா கொஞ்சம் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்ச ஈரலையும் சேர்த்து நான் ஃப்ரை பண்ணிட்டேன். அப்புறமா இந்த ஈரல் வேகிறதுக்கான தண்ணி ஊற்றி நான் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேங்க. இதே மாதிரி நீங்களும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிடும். ஸோ இதை நல்லா ஸ்டிர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிலையும் அந்த கிரேவியை வச்சு நம்ம சாப்பிடலாம். இது சப்பாத்தி, ரைஸ் எதுக்கு வேணாலும் பொருந்தும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.